நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற அந்த கால ஜெபத்தில் இந்த நாளிலும் எங்களை கொண்டு வந்து உங்களுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிறதான தெய்வ மக்களையும் ஆண்டவரே, லைவ் மூலமாய் வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த ஆராதனையும் ஆண்டவரே சங்கீத தியானமும் ஜெபங்களையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் பாடலாளர் பியூலா அவர்கள் நடத்துவார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனை பாடி அவருடைய நாமத்தை ஆராதித்து இப்பொழுது மகிமைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் நம்மை இவ்வளவாய் நேசித்து அன்பு கூர்ந்து நம்மை பாதுகாத்து அவருடைய சட்டை நிழலில் மூடி மறைத்து இந்த காலை வேளையை காணும்படியான கிருபையை நமக்கு செய்திருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படியான கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அதனால் நாம் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடிறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூதர் சேனை தம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. எழும்பு சீயோனே, ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. எழும்பு சீயோனே, ஒளி வந்ததே, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. காரிருளே காடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. காரிருளே காடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே.
பரலோகம் திறந்தே அவர் வருவார். பெருந்தொனி கேட்க ஏறிடுவோம். பரலோகம் திறந்தே அவர் வருவார். உன்னதத்தில் உயர் ஸ்தலத்தில் என்றென்றும் அவருடன் வாழ்ந்திடுவோம். உன்னதத்தில் உயர் ஸ்தலத்தில் என்றென்றும் அவருடன். ஆமென். தேவ ஆசீர்வாதம் பெருகும்.
அதிசயமான கிரியைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை தந்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்கும் ஒரு வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரு. வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறவங்களை அவரை வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் சங்கீதம் 13வது சங்கீதத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 13. ஸ்தோத்திரம். சங்கீதம் 13 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் சத்தமாக எல்லாரும் சேர்ந்து இந்த சங்கீதத்தை வாசித்து இதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வெறும் 6 வசனங்களை கொண்ட சங்கீதம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். வாசிங்கள். சங்கீதம் 13. வாசிங்கள். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதம், இதிலே சங்கீதக்காரன் தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதம் என்று மேலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்களை நல்லா உற்று நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு சமூகத்தை சார்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டு அந்த மக்களுடைய இருதயத்திலே பலவிதமான தோல்வி மனப்பான்மையோடு காணப்படுகிற ஒரு சூழ்நிலையில தான் இந்த சங்கீதமானது பாடப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஒரு சமூகத்தின் மக்கள் அந்த மக்களை துன்புறுத்தி, அந்த மக்களை வேதனைப்படுத்தி, அந்த மக்கள் இந்த சங்கீதத்தை 1 to 4 வசனங்களை பார்த்தா நெகட்டிவாகவே என்ன செய்வாங்க, தோல்வி மனப்பான்மையோடு அந்த வசனங்களை சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். கடைசியாக 2 வசனங்கள் 5, 6 வசனங்களை நாம் படிக்கும்போது, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். பாசிட்டிவாக அப்படின்னா மேல் நோக்கி போகிற ஒரு நல்ல அனுபவத்தோடு இந்த சங்கீதம் காணப்படும், இந்த வசனங்கள் காணப்படும். இப்படி 6 வசனங்களை கொண்ட சங்கீதம். ஆனால் இது ஒரு சமூகத்தின் மக்கள் அந்த தோல்வியில இருக்கும்போது பாடப்பட்ட ஒரு சங்கீதம். ஒரு சமூகத்தின் மக்கள் தேவனை சார்ந்து தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தின் அல்லது ஒரு கோத்திரமாக இருக்கலாம். அது ஏதோ ஒரு நிலையில தேவனை நேசிக்கிற ஒரு கோத்திரத்துக்கு அல்லது ஒரு பாசைக்கு அல்லது ஒரு சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு வந்த அந்த வேதனையிலிருந்து இந்த பாடல்களை பாடுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சார், இப்பொழுதும் நீங்கள் வாசிங்கள். சங்கீதம் 13, 1, 2 படி பார்க்கலாம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? இதுவரைக்கும் என் சத்துரு என் மேல உயர்த்துவான் என்று சொல்லி அந்த சத்துரு தனக்கு மேல
தங்கள் கூட்டத்தார் மேலே அந்த மூர்க்க வெறி கொண்டு செயல்படுகிற அந்த செயல்களை எண்ணி அவர் அந்த இடத்துல அந்த சங்கீதக்காரர்கள் அப்படி செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு கூக்குரலோடு அந்த ஒரு கனத்த குரலோடு ஆண்டவரிடத்திலே போராடுகிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால இது சாதாரண ஒரு அனுபவம் இல்லை, ரொம்ப மோசமான ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலையில இந்த சங்கீதத்தை பாடுகிறார்கள். ஸ்தோத்திரம். அது பாருங்கள், அது கேட்கும்போது ஏற்கனவே தாவீதின் சங்கீதத்தில் சில காரியங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது சொல்லுகிற இந்த ஒரு சமூகத்தின் மக்கள் சொல்லுகிற இந்த காரியத்தை பார்க்கும்போது அது ரொம்ப வேதனைக்குரியதாக கவலைக்கிடமானதாக காணப்படுகிறது. அந்த வசனத்தை திரும்ப படிங்க பார்க்கலாம். திரும்ப படிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பேன். ஏன்னா நம்ம எதிர்பார்க்கிற நன்மைகள் சீக்கிரமா கிடைக்கல, நம்ம எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் சீக்கிரமா கிடைக்கல. அதனால நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல. அதனால அந்த மக்கள் நினைச்சது எதுவுமே நடக்கல. ரொம்ப நாளா சில துன்பத்தில் இருக்கிறாங்க, சில வேதனையில் இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்புல இருந்தா அவங்க அவ்வளோ வேதனையா சொல்றாங்க, எது வரைக்கும் ஆண்டவரே எங்க காரியத்துல நீங்க மறைஞ்சு நிற்பீங்க? யோசிச்சு பாருங்க, எது வரைக்கும் ஆண்டவரே நிற்பீங்க என்று அவங்க அந்த மக்கள் கேட்குறாங்க. எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு தொல்லைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கிறது, நாங்கள் இந்த பாதிப்பிலிருந்து எப்போ வெளியே வருவோம் என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு வேதனையில் இருந்து தான் இந்த சங்கீதத்தை பாடுகிறார். 2வது வசனம் படிங்களேன். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து, அதனால என் இருதயத்துல நித்தம் சஞ்சலத்தை நான் உள்ள வச்சு, எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எதுவரைக்கும் என் சத்துரு, என்னுடைய சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். உயர்த்தி கொண்டே இருப்பான். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம். இது ஒரு சமூகத்தை சார்ந்த மக்கள் தேவனிடத்துல தங்களுடைய அங்கலாய்ப்பை, தங்களுடைய வேதனையை தெரிவிக்கிற ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதமாக காணப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், முதலாவது ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் போது அது பதில் கிடைக்க தாமதம். அதனால இந்த சங்கீதமானது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு வார்த்தையாக இந்த வசனங்கள் காணப்படுகிறது. 2வது, நமது பலவீனங்கள் நெருக்கங்கள் மத்தியிலே இந்த மாதிரி நம்ம சில வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்கிற அந்த அனுபவத்தை பார்க்கிறோம். இதை நாம் பார்க்கும்போது ஆதியாமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3, 4, 5 படிங்க பார்க்கலாம். ஆதியாமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் படிங்க. பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்கள், இங்கே ஆபிரகாமுடைய அந்த காலங்கள்ல அவரு அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில, அந்த குழந்தை இல்லைங்கிற அந்த ஒரு சூழ்நிலையிலே அவர் காணப்பட்டிருக்கிற அந்த நிலைமையை பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவருடைய நாட்கள்ல ஆசீர்வாதங்கள் வருகிறதையும், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறதையும் ஸ்தோத்திரம் அதையும் நம்ம பார்க்கிறோம். தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பம், அந்த மாதிரி ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி பண்ற ஒரு விண்ணப்பத்தை அந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த சங்கீதக்காரர்கள் எப்படி தன்னுடைய அங்கலாய்ப்பை, தன்னுடைய வேதனையை, தன்னுடைய நெகட்டிவான வாழ்க்கையை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிறார்களோ, அதுபோல ஆபிரகாமும் தன்னுடைய நெகட்டிவான அந்த வாழ்க்கையை
ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஜெபமாக வெளிப்படுத்துகிற அனுபவம் தான் இந்த அனுபவங்கள். ஆகவே இவர் தன்னை ஆண்டவருக்கு எவ்விதமாக வெளிப்படுத்துகிறார் என்று பாருங்க. தன்னுடைய சூழ்நிலையை நல்ல விவரித்து சொல்லுகிறார். நான் குழந்தை இல்லாமல் இருக்கிறேனே. 4 வசனம் படிங்க. அதுல 15ஆம் அதிகாரம் 4 வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. ஆமா, வேலைக்காரன் சுதந்திரவாளி அல்ல. நல்லா கவனிக்கணும். வேலைக்காரன் சுதந்திரவாளி அல்ல. உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே, கர்ப்ப பிறப்பாய் இருக்க போகிறவனே உனக்கு சுதந்திரவாளி, உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லுகிறார். அந்த 3ஆம் வசனத்துல அவர் சொல்லும்போது எவ்விதமாக சொல்லுகிறார்? படிங்க. பின்னும் ஆபிரகாம் விண்ணப்பிக்கிறார். தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. எனக்கு நீர் புத்திர சந்தானம் அருளவில்லை. உங்க வார்த்தையின்படி நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன். உங்க வார்த்தையின்படி நான் கிளம்பி வந்துட்டேன். எல்லாம் செஞ்சுட்டேன், ரைட்டு. ஆனா எனக்கு இன்னும் புத்திர சந்தானம் இல்லையே. அப்புறம் எப்படி நான் பழுக முடியும், பெருக முடியும்? ஸ்தோத்திரம். அதான் அந்த அவருடைய வாழ்க்கையில ஒரு ஸ்தோத்திர தோல்வி மனப்பான்மையோடு தான் அவர் இருக்கிறார். ஏன்னா அவர் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கின பிறகுதான் அவருடைய ஹிஸ்டரி துவங்குது, ஆரம்பிக்குது. அதுவரையும் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் அவளுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறார். இப்போ அதான் கேட்குறாரு, டைரக்டாக ஆண்டவர்கிட்டே கேட்குறாரு, நான் இத்தனை நாள் இப்படி இருக்கிறது, எனக்கு புத்திர சந்தானம் இல்லையே என்று சொல்லி அவரை கேட்கும்போது, விண்ணப்பிக்கும் போது தான் ஆண்டவர் விதமாக சொல்லுகிறார். அதிலே நீங்கள் 5ஆம் வசனம் படிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து கொண்டு போய், நீ வானத்தை அண்ணாந்து பார், நல்ல வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் என்ன உன்னால கூடுமா அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். பாருங்க, இந்த நட்சத்திரம் எப்படி வானத்துல பரவலா எல்லா இடங்களிலும் இந்த நட்சத்திரம் இருக்கிறதோ, அதே போல உன் சந்ததி இந்த உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் உன் சந்ததி காணப்படும். அது மாதிரிதான் இப்ப பாருங்க, எல்லா நாட்டிலையும் யார் இருக்கா? தேவனுடைய ஜனங்கள் இருக்கதான் செய்யறாங்க. சோதரா அவருடைய சொந்த ஜன யூதர்கள் வச்சுக்கலாம், அவங்களே அங்கதான் அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லா இடங்களையும் இருக்கிறாங்க. அவங்க இல்லாத இடம் எங்க இருக்கு? எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். அப்படி ஒரு பரவலான அந்த நட்சத்திரத்தை போல இப்ப அந்த நட்சத்திரத்தை உலகமே பார்க்குது. பாருங்க, உலகமே பார்க்குது. அது மாதிரி தேவ ஜனங்களை உலகமே பார்க்குது. ஏன்னா உலகம் ஆளுகையே இப்போ அவங்களுடைய கையில தான் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றி விட்டார், அவ்வளவுதான். கர்த்தர் என்ன ஆபிரகாமுக்கு சொன்னாரோ அதை அப்படியே அவர் நிறைவேற்றி விடுகிறார். ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், என் கண்களை தெளிவாக்கும் என்று ஸ்தோத்திரம். அங்கே அன்னாள் ஒரு ஜெபத்தை செய்கிறார். அன்னாலும் பாருங்கள், அன்னாலும் அந்த நாட்களிலே ஒரு ஜெபத்தை செய்கிறார். அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து, நெடுங்காலமாய் காத்திருந்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குகிறார், ஒரு சாமுவேலை பெற்றுக்கொள்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆசீர்வாத குறைவுள்ள ஒரு சூழ்நிலை தான் இந்த நெகட்டிவான காலங்கள். ரொம்ப வேதனையான சம்பவங்கள், வேதனையான அனுபவங்கள். ஆனால் இதே போல ஆபிரகாமுக்கு இருந்தது, ஸ்தோத்திர அன்னாளுக்கு இருந்தது. வரிசையாக இப்படி பலருக்கும் ஆண்டவர் அந்த மாதிரி சூழ்நிலையை கட்டளையிட்டு இருந்திருக்கிறார். நீங்கள் சங்கீதம் 34:15 பார்த்தீங்கன்னா பாடி பார்க்கலாம். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. எப்படி இருக்கிறதா? திறந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே தேவனுடைய ஸ்தோத்திர சமூகத்திலே அவர்கள் அந்த காலங்களிலே தேவ ஜனங்கள், சங்கீதக்காரர்கள்லாம் இப்படிப்பட்ட துன்பங்களோடு ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே ஆண்டுடைய கண்கள் அவர்கள் மேல் இருந்ததாக எவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்க. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள் தெரியுமா, எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள். சோதரம் இதெல்லாம் விவரிக்க முடியாத சிலருக்கெல்லாம். சிலர் இன்னும் சில போராட்டத்தில் தான் நம்ம ஆவிக்குரிய அனுபவத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆவிக்குரிய அனுபவத்தில் நம்ம முழுசாக ஆண்டவருக்காக வாழணுங்கிறது இந்த பூமியில் மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இன்னைக்கு தேவனுக்காக நிற்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம்.
அதனால தான், ஏன்னா ஆண்டுடைய கண்கள் எப்போதும் நம்ம மேலே இருக்கிறது என்கிற அந்த உணர்வு ஒரு கூட்டத்தார்கை இன்றைய வரைக்கும் தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு அந்த பயம்லாம் கிடையாது. ஒரு சிலருக்கு அந்த பயம்லாம் கிடையாது. தேவ பிள்ளைகள், தேவ பயம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் ஒரு சிலரை கர்த்தர் கிருபையாக தாங்கி நடத்துகிறார். அல்லேலூயா. எல்லாரும் அல்ல, ஆவிக்குரிய அனுபவங்களிலே சில உபத்திரவங்களோடு தன் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிற அவர்கள்தான் அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை இருக்க முடியும். எனக்கு உபத்திரம் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் அகப்படுவார்கள். அல்லேலூயா. ஒன்று நல்லா கவனிக்கணும், ஆண்டவருக்காக செயல்படும் போது, உண்மையாக வாழும்போது வருகிற சில உபத்திரவங்கள் தான் அவங்களுக்கு அந்த நெருக்கங்கள். ஆனால் அப்படிப்பட்டவங்க மேலே தான் கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சும்மா வழிபோக்கர்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டார். அந்த உபத்திரவப்படுகிறவங்கள தான், அந்த உபத்திரவத்தில் இருக்கிறவங்க தான். இந்த ஒரு கூட்ட மக்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அகப்பட்டு அவர் கேட்குற அந்த கேள்வி பாருங்க. இப்போ அவங்க மேலே தான் ஆண்டோடைய கண்கள் எப்படி இருக்கு, அப்படி கவனமாக இருக்கு. ஸ்தோத்திரம். எது வரைக்கும் ஆண்டவரே மறைஞ்சிருப்பீங்க எங்கள் விஷயத்தில்? ஏன் ஆண்டவரே அப்படி? ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எங்களுடைய ஊழிய ஆரம்ப காலத்தில் வந்தபோது இந்த சங்கீதங்கள் எல்லாம் படிக்கவே முடியாது. ஏன்னா இது சங்கீதமாக படிக்கிறது இல்லை, இது ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களாக வாசிப்போம். வாசித்து கண்ணீரோடு வாசிப்போம். முழங்காலில் நின்று அப்படியே கண்ணீரோடு இந்த வசனங்களை வாசிப்போம். அப்படி எங்களுக்கு அவ்வளோ ஒரு இந்த வசனம் தொடுதலாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய விஷயங்களில், உதாரணமாக எது வரைக்கும் மறைஞ்சிருப்பீருன்னா, முதலாவது எனக்கு கிருபை இல்லை, நான் கிருபை இல்லாமல் ஒரு ஓட்டாண்டியாக எம்டியாக இருக்கேன், என்ன யாருக்கும் பிடிக்கலை, யாரும் என் மேலே அன்பாக இல்லை, அதனால் இது காரணம் என்னன்னா நீங்கள் மறைஞ்சு நிற்கிறதுனால தான், அதனால் இன்றைக்கி நாங்கள் வேதனைப்படுறோன்னு சொல்லி ரொம்ப அப்படியே தேம்பி தேம்பி அழுது அழுது கர்த்தர் சமூகத்தில் இந்த வசனங்களை வாசிப்போம். அப்படியெல்லாம் வாசித்த வசனம் தான் இந்த வசனங்கள். இந்த வசனங்களை சும்மா எல்லாரும் லைட்டாக படிச்சுட்டு விட்டுருவாங்க. ஆனால் இதை லைட்டாக படிக்கிற சங்கீதம் இல்லை, இது ரொம்ப வேதனைக்குரிய சங்கீதம். சோதரன் ஒருத்தர் சங்கீதக்காரன் சில பாவங்களிலே விழுந்தபோது அவர் சொல்றார், ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்றாரு. பார்த்தீங்களா? அது மாதிரி உள்ள ஒரு வார்த்தை இது. பாதிக்கப்பட்ட ஜனம் மிகுந்த ஆழத்திலிருந்து கூப்பிடுகிற ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம். இது படிக்கும்போது நமக்கு சாதாரணமாக தான் இருக்கும். அதை தியானிக்கும் போது, உண்மையாக தியானிக்கும் போது கண்ணீர் வரும். ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் அப்படியே அவங்கள நொறுக்கும் பாருங்க. ஏன்னா இப்போ அப்படி யாரும் வசனத்தை அந்த அளவுக்கு வாசிக்கிறது இல்லைன்னு வச்சுங்களேன். ஏதோ பிரசங்கிக்கிறதுக்காக சில பேர் வாசிப்பாங்க, சில பேர் டைம் பாஸ்க்காக வாசிப்பாங்க, சில பேர் கட்டாயத்தின் பேரில் வாசிப்பாங்க. அதனால் அது வேலை செய்கிறது இல்லை. அந்த வசனங்கள் அதில் உள்ள அந்த சாரம் அவங்களுக்குள்ளே இறங்காது. பேருக்கு உதட்டளவில் படிச்சுட்டு விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி சங்கீதங்கள் உதட்டளவில் படிச்சுட்டு விடுற சங்கீதம் அல்ல. இது இதனுடைய சாரம் நமக்குள்ளே இறங்கி வருகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த சங்கீதங்கள் அப்படி தான். இந்த ஆரம்ப காலத்தில் 3 முறைகிட்ட அந்த வேதத்தை நான் வாசிக்கும்போது அப்படி தான் சொல்கிறேன். இப்போ நான் வாசி நிறையா விட்டுருக்கேன். ஆனால் எனக்கு ஞாபகம் ஒரு 3 முறை இந்த வேதத்தை படித்திருக்கேன்னு வச்சுக்கலாம். அப்போ நிறைய நாள் படிச்சிருக்கேன், ஆனால் படித்து மறந்துடுவேன். எந்த அதிகாரத்துக்கு வந்தானே கொஞ்ச நாள் கழித்து மறதி அதிகமாகிடுச்சு. அதனால் அப்படி வரும்போது எனக்கு அதை கண்டினியூ பண்ண முடியல. தலைமை சபையிலலாம் சொல்லுவாங்க, எல்லா பாஸ்டர்ஸும் சொல்லுவாங்க, நான் ஒரு 2 வாரத்தில் ஒரு பைபிளை படித்து முடித்தேன், 1 மாதத்தில் படித்தேன், 3 மாதத்தில் படித்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் நமக்கு அப்படி ரொம்ப வாஞ்சியாக படிக்க ஆரம்பிப்பேன். ஆனால் பார்த்திங்கன்னா இடையில மறந்துடுவேன். பல சூழ்நிலைகள் அப்படி வரும்போது எங்கே இது பண்ணோம், எப்படி படித்தோம் அதை குறிப்பிடுறதுக்கு முடியாது, மார்க்கிடுவதற்கு அந்த நேரத்தில் ஒன்றும் இருக்காது. அதனால் என்ன செய்யாது, வரிசைப்படுத்த முடியாமல் அப்படியே விட்டுருவோம். இப்படி தான் படித்து விட்டுறது. இப்போ எந்த அதிகாரம் படித்தோன்னு தெரியாது, அப்படியே போயிடும். அதனால் அந்த மாதிரி படிக்கிற படிப்பு வேறு. ஆனால் படிக்கணும்னு உட்காந்து படிக்கிறாங்க பாருங்க, சோத்திரம். கொஞ்சம் ஜெபிக்கும் போது பாரத்தோடு ஜெபிக்கிற அந்த வேலையில் ஒரு பகுதியை எடுத்து அப்படி வாசிக்கும் போது, ஏதோ ஒரு பகுதியை எடுத்து வாசிக்கணும்னு இல்லை, ஆனால் சங்கீதங்களை சில பேர் எடுப்பாங்க, சில பேர் சங்கீதம் எடுப்பாங்க. அந்த சங்கீதத்தை எடுத்து வாசிக்கும் போது இந்த மாதிரி சூழ்நிலை வரும். அப்போ அழுவாருங்க,
கதறுவார்கள், கதறி ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த மாதிரி அனுபவம் எத்தனை பேர் வாழ்க்கையில் இருக்குன்னு தெரியல. ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகள், நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அவங்க தான் அந்த தோல்வி மனப்பான்மையோடு இருக்கும்போது கர்த்தருடைய கண்கள் அவருக்கு நேராக வந்து அவங்கள ஒரு நல்ல பாதையில் கொண்டு போகிறத நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திரம். இந்த 4 வசனங்கள் அவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி இந்த 5 3 நாள் படிங்க பார்க்கலாம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு. பாருங்க, நீ மறைஞ்சு நிக்கிறதுனால ஒருவேளை நான் மரண நித்திரைக்கு போயிட்டா என்ன பண்றது? ஸ்தோத்திரம். எப்படி அவர் கேட்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப பயங்கரமான காரியம். ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்றேன், இந்த சங்கீதம் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள், ஒரு வம்ச அல்லது ஒரு மார்க்கத்தை சார்ந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் பாடின பாட்டு இது. அதுதான் இது இங்கே ஸ்தோத்திரம் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் தாவீதின் சங்கீதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது உண்மையாக ஒரு மார்க்க பிள்ளைகளுக்கு நடந்த சம்பவத்தை தான் இந்த சங்கீதமாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அடுத்து சொல்றா பாருங்க. 4வது வசனம். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். பாருங்க, அவங்களுக்கு தெரியுது நான் தள்ளாடுறதுனால என் சத்துரு என்னை மேற்கொண்டேன் என்று சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப 5-6 படி. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 5-6 வசனங்களிலே எப்படி சொல்றாரு பாருங்க. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். பார்த்தீங்களா? பாட்டா 4 வசனத்தை தனியாக பிரித்து நெகட்டிவான காலங்கள். அடுத்தது இந்த 2 வசனத்தை படிக்கும்போது ஆண்டவர் நிறைய நன்மைகளை செய்து ஆண்டவர் அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தின அந்த காலங்களை, அந்த காரியங்களை அவர்கள் அங்கே அறிவிக்கிறார்கள். அல்லேலூயா. இங்கே படிங்க பார்க்கலாம். சங்கீதம், ஸ்தோத்திரம், சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் 2:1 படிங்க. 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. எவ்வளவு சூப்பரா சொல்றாங்க பாருங்க அன்னாள். சோத்திரம். அந்த நெகட்டிவான காலங்கள் வந்து அண்ணாலை விட்டு போயிடுச்சு. பாசிட்டிவான காலத்துக்கு நேராக அண்ணாலை கொண்டு வந்துட்டாரு. அதனால இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம்னா, அடிக்கடி தோல்வி மனப்பான்மை உடைய வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். அது காரணம் என்னென்னா, நம்ம அந்த தோல்வியின் பாதையில் இருக்கிறதுனால தான். எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு எப்படி இருக்குது என்றெல்லாம் சொல்லி நம்ம சில நேரத்தில் இந்த நெகட்டிவான காரியங்களே பேசி கொண்டிருப்போம். ஆனால் சில நேரங்கள் வரும் பாருங்கள், பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுவோம். நல்ல இப்படி எப்படி பேசுகிறாங்க பாருங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்கிறார். இங்கே அண்ணால் சொல்கிறாங்க பாருங்க. எப்படி சொல்கிறாரு அண்ணால்? எப்படி சொல்கிறாங்க? 2:1 திரும்படிங்க. என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது, கர்த்தருக்குள் கலிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, கொம்பு கர்த்தருக்குள்ள உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, என் பகைஞர் மேல என் வாய் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. இப்படி ஸ்தோத்திரம். அந்த நெகட்டிவான காலங்கள், பாசிட்டிவான காலங்கள், அல்லது தோல்வி மனப்பான்மை உள்ள காலங்கள், வெற்றிகரமான ஒரு நல்ல காலங்கள், இப்படிலாம் வரும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அப்பப்போ அந்த வார்த்தை ஏன் நம்ம யூஸ் பண்ணோம்னா, நம்ம அந்த காலத்தில் இருக்கிறதுனால தான் நெகட்டிவான காரியங்களை பேசுகிறோம் சில இடத்துல. ஆனால் பாசிட்டிவான காரியங்களை சில பேர் இடத்துல பாருங்கள் பேசும்போது சொல்லுவாங்க. சில பேர் இடத்துல பேசும்போது தாங்களாக பேசும்போது தங்களுக்கு வேதனையை சொல்லுவாங்க. சில பேர்கிட்ட பேசும்போது பாசிட்டிவாக பேசுவாங்க. பார்த்தீங்களா? இப்போ
என்ன எடுத்துக்கிட்டா நான் போய் ரூமில் உட்காந்து ஆண்டவரே என்ன ஆண்டவரே இவ்வளோ நாளாக இப்படியே இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் புலம்பிட்டு நிற்பேன். ஆனால் உங்களை பார்க்கும்போது என்ன செய்வேன், பரவாயில்லையே நீங்கள் ரொம்ப நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்ல ஆண்டவரை துதிக்கிறீங்க, நல்ல பைபிள் படிக்கிறீங்க என்றெல்லாம் சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ணுறேன் பார்த்தீங்களா. அதான் சோத்திரம். அந்த நெகட்டிவான காலங்கள் நம்மோட போயிடணும். வெளியில் வரும்போது பாசிட்டிவான காரியம் தான் வரணும். பார்த்தீங்களா. சோத்திரம். என்ன சொல்கிறாரு பாருங்க, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். பார்த்தீங்களா. இப்படிதான் நம்ம ஆவிக்குரிய அனுபவங்களும் இப்படிதான் காணப்படும். நமக்கு எவ்வளவுதான் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் தேவனுக்கும் நமக்கும் அதை அப்படியே வச்சுக்கணுமே தவிர வெளியில வரும் பொழுது நெகட்டிவான வார்த்தைகளை பேசிட்டு இருக்க கூடாது. சோதரர். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப இந்த தோல்வி மனப்பான்மையோடு உள்ள சில விஷயங்களை பேசுவாங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அந்த தோல்வி மனப்பான்மையோடு பேசுகிற வார்த்தைகள் சோதரர். ஏன்னா அவங்க தோல்வியில இருக்கிறதுனால தான். சொல்லுங்க, எதுல இருக்கிறனால? தோல்வியில் இருக்கிறனால தான் தோல்வி மனப்பான்மையை பேசிக்கிட்டு இருக்கிறது. அது வெளியில உள்ளவங்களுக்கு தேவையில்லை. நம்முடைய தோல்வி மனப்பான்மையில பேசுகிற வார்த்தையெல்லாம் வெளியில உள்ளவங்களுக்கு தேவையில்லை. வெளியில உள்ளவங்களுக்கு இப்போ என்ன தேவைன்னா பாசிட்டிவான வார்த்தைகளை தான் அவங்களுக்கு எதிர்பார்க்குறாங்க. நம்ம இடத்துல இருந்து நல்ல வார்த்தைகளை எதிர்பார்க்கிறார்கள். நம்ம அவங்களை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தையை எதிர்பார்க்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆகவே கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அதனால ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த வெற்றிகரமான சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். யோவான் சுவிசேஷம் 14:1-2 படிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 1:1-2 14:1-2. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட வார்த்தை இது, பாசிட்டிவான வார்த்தை. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற அந்த வார்த்தைகள் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. மத்தேயு 24:30 படிங்க. மத்தேயு 24:30 வசனத்தை எடுங்க. எல்லாரும் வசனம் எடுக்கணும். பைபிள் படிக்க தெரியாதவங்களை தவிர மீதி எல்லாம் வசனம் எடுக்கணும். அப்பொழுது இருக்க கூடாது. எடுங்க பைபிள், எல்லாரும் எடுங்க, எல்லாம் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து படிங்க அந்த வசனத்தை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. படிங்க. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். தேவனுடைய வருகை குறித்து ஏன் கலங்காதிருங்கன்னு சொன்னார். அவர் வரப்போகிறார், சீக்கிரத்திலே வரப்போகிறார். அந்த ஒரு விஷயத்தை தான் அவர் மறுபடியும் சொல்கிறார். மத்தேயு 24:42, மத்தேயு 24:42. உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். சொல்லுங்க, என்ன செய்யுங்க? விழித்திருங்கள் என்று. அடுத்தது 25:31 படிங்க. மத்தேயு 25:31. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அல்லேலூயா. பாருங்கள் எவ்வளவு அந்த இதெல்லாம் நம்ம மனசுல பார்க்கும்போது கேட்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். 13:26 மார்க்கு 13:26 படிங்க பார்க்கலாம். 13:26. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். அதுவரையும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. வருவார். சொல்லுங்க, இயேசு சொல்லுங்க, என்ன செய்வாரு? வருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 49வது வசனம் படிங்க பார்க்கலாம். ம் 17:24 படிங்க. மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். தன்னுடைய நாளிலே மனுஷகுமாரனும் தோன்றுவார். லூக்கா சுவிசேஷம் 21:27 படிங்க. ஆண்டவர் வருகிறதை குறித்து இந்த
சுவிசேஷங்கள்லாம் எவ்வளவு மகிமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்பொழுது ம், மனுஷகுமாரன் ம். மிகுந்த வல்லமையோடும் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். அல்லேலூயா. மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். ஸ்தோத்திரம். சார், அடுத்தது நீங்க ஒரு வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 1:11 படிங்க பார்க்கலாம். 1:11. 1:11. அப்போஸ்தலர் 1:11. கலிலேயராகிய மனுஷரே, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை ஏன் அண்ணாந்து வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? நிற்கிறீர்கள்? ஆ, உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இந்த இயேசுவானவர் இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் அப்படியே என்றார்கள். மறுபடியும் வருவார். ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, உங்க எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்கிற அந்த சத்தியத்தை எவ்வளவு ஆழமாக மகிமையாக சொல்லுகிறார் பாருங்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 12:40 நினைக்கிறேன். படிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 12:40. படிங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எடுத்துட்டீங்களா? ஆகவே அவர் எப்படி போனாரோ அப்படியே அவர் திரும்ப வரப்போகிறார். சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்காக தாங்க இங்கே சபையில் உட்காந்துருக்கோம். வேற எதுக்கு உட்காந்துருக்கோம்? ஸ்தோத்திரம். இயேசு எப்படி போனாரோ அப்படியே எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவர் வருவார். அதனால ரொம்ப காலம் அவர் மறைஞ்சிருக்க மாட்டார். ரொம்ப காலம் அவர் ஸ்தோத்திரம் நமக்கு தூரமா நிற்க மாட்டார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வருகைக்கு தான் நாம ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். எமட்டும் ஆண்டவரே, இந்த சங்கீதம் 6 வசனங்களை கொண்டு எங்களோடு பேசின ஆண்டவரே, நெகட்டிவான காலங்களிலே, தோல்வி மனப்பான்மையோடு இருக்கிற காலங்களிலே பேசப்படுகிற வார்த்தைகளையும், பாசிட்டிவான காலங்களிலே ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான ஆண்டவரே வாழ்நாட்களை நாங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளையும் ஒரு சமூகத்து மக்கள் அவ்விதமாக தேவ சமூகத்திலே ஆண்டவரே அந்த காரியங்களை தெரிவித்ததை நாங்கள் நினைக்கும் போது எங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் எங்களுடைய ஆண்டவர் ஜீவிய காலங்களிலும் இந்த மாதிரி நிறைய நாட்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அந்த சமூகத்து மக்களுக்கு இறங்கினது போல எங்களுக்கும் இறங்கி எங்களை இந்த காலங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகத்தில் நிற்கத்தக்கதாக, உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் நான் அவரை பாடுவேன் என்கிற அந்த அனுபவத்தோடு இன்றைக்கும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கக்கூடிய அந்த கிருபையை தந்து நீ வழிநடத்தியிருப்பதற்காக நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். கர்த்தர் வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா மகிமையும் கனத்தையும் உங்களுக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் மாலை 7 மணிக்கு சந்திப்போம். காட் பிளஸ் யூ.